எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ், அரட்டை ஸ்குவாடு பேக். நான் விகே, நம்ம கூட வெற்றி இருக்காரு, அப்புறம் மட்டு இருக்காரு. மட்டு, வெற்றி வாங்க. இன்னைக்கு வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, அது வந்து ஒரு ரைவல்ரி ஆஃப் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க எப்பயுமே. ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குது ரெண்டு டீமுக்குமே. எங்கே அடிச்சுக்கிட்டாலும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எப்போவுமே ஆஷஸ் எல்லாரும் பார்த்துருப்போம். நிறைய ஒயிட் பால் ரெட் பால் எல்லாத்துலேயும் அடிச்சுட்டு மோதி இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நியூட்ரல் வென்யூ, நியூட்ரல்னா அப்சல்யூட்லி நியூட்ரல் ரெண்டு பேருக்குமே. லாகூர் கடாஃபி ஸ்டேடியம், இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் விளையாடும் போதே மக்கள் பார்க்காத அந்த லாகூரில் இப்போ மேட்ச் நடக்குது. இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா. உங்களுடைய ஓப்பனிங் கமெண்ட்ஸ் என்ன? இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மெமரிஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். வெற்றி மட்டும் சொல்லுங்கள். லாங் ஸ்டாண்டிங் ரைவல்ரி இன் கிரிக்கெட் அப்படின்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தான். ஆனால் அந்த ரைவல்ரிலாம் இப்போதைக்கு பெரிய அளவுக்கு அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கிறது இல்லை. பட் எப்படி இருந்தாலும் ஒரு பிக்கர் ஸ்டேஜ் அப்படின்னு வர்றப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது டெஃபினட்டாக பி வாட்ச்ட் வேர்ல்ட் வைட். நம்ம மற்ற மேட்ச் பண்ணாட்டியும் முக்கியமாக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பண்ணுறதுக்கு பர்டிகுலர் காரணம் அது ஒரு காரணம் தான். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பட் மோர் ஆஃப் இப்போ ரைவல்ரி வந்து மோர் ஆஃப் ஆஷஸ் அந்த டெஸ்ட் மேட்ச் ரைவல்ரி இருக்கே தவிர பெருசான எதுவும் பைலேட்டரல் எதுவும் விளாட்றது இல்லை. பட் இன்னும் அந்த இருக்கு கொஞ்சம். பட் ஆஸ்திரேலியன் டீம் இப்போ பார்த்தா வீக்கஸ்ட் பவுலிங் அட்டாக் டு பிளே இன் ஐசிசி ட்ரோஃபி அந்த மாதிரி தான் ஆமாம், தெரியுது ரெண்டு அந்த பேருமே பவுலிங். இப்போ இங்கிலாந்து வந்து இந்தியாட்ட ஒரு செமாட்டி வாங்கிட்டு வர்றாங்க. நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் பட் தியர் அது ஃபார்ம். பட் ஆனால் ஆஸ்திரேலியாவும் வந்து இந்தியா வந்து இந்தியா கூட விளையாடுறதுன்ற வேற. அது இந்தியா நல்லா விளையாடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, எல்லாம் ரெண்டு இங்கிலாந்து பேருமே அடி வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இங்கிலாந்து சரியா விளையாடல தான். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த டீம் பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க டேர்ன் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக. ஆனால் என்ன அவங்க விளையாடுற ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் மாற்றுற மாதிரி தெரியல. ம் ம். அஞ்சு அதுதான். ஒன்டேல பட் ஒரு ஒன் டே கூட சொல்லு. 50 ஓவர்ஸ் விளையாடாதது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான இது அது. அதுவும் வந்து ஒரு பேட் ட்ராக்ல 5 ஒன் டே ம். விளையாடாங்கல்ல, 3 ஒன் டே. 3 ஒன் டேல 50 ஓவர் ஃபுல்லா விளையாடாம 40 ஓவர் 40 ஓவர்ல ஆல் அவுட் ஆகிறது வந்து யா அதே தான். நான் அப்படிதான் விளையாடுவேன் அப்படிதான் விளையாடுவேன் அடம் பிடிக்க கூடாது. உங்களோட ம். மெயின் ப்ராப்ளம் வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நோ ஒன் இஸ் ரெடி டு கோ த்ரூ த லென்த். ரூட் கூட சம்டைம்ஸ் இப்போ அட்வென்ச்சரஸாக அப்பப்போ ட்ரை பண்ணுறாரு. ஒரு ஆங்கர் ரோல் ஆடி கடைசி இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கும் அவங்க பார்க்கலாம். அப்படி பண்ண சொல்றாங்கன்றேன். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கிளாஸ் பிளேயரை கூட அவர் இஷ்டத்துக்கு விளையாட விட மாட்டேங்கிறாங்க. போய் அடி அடின்னு சொல்றத தானே அவரும் செய்ய முடியும். அடி அடின்னு சொல்றது, பட் அவருக்கும் கொஞ்சம் ஒரு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சரி மேபி புது. பாகிஸ்தான்ல ஹைவேவா இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் நியூசிலாந்து பிட்ச் வந்து அந்த அளவுக்கு ஓகே 320 அடிச்சாங்க. பட் அந்த கொஞ்சம் டபுள் இதுவாக தான் இருந்துச்சு. டபுள் பேஸ்டு அந்த பிச்சில் கொஞ்சம் வந்து ஸ்பின் ஆகல. ப்ராப்பர் கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடி தான் கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கோரே. 40-2 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுதான். கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடி தே யா, பிளேட் யா. ப்ராப்பர் கிரிக்கெட் அண்ட் பில்ட் பார்ட்னர்ஷிப் அண்ட் பில்ட் தட் ஸ்கோர். இந்த இங்கிலாந்து போய் சுத்துற மாதிரி அவங்க சுத்தி ஆடல கண்டிப்பா நியூசிலாந்து. கண்டிப்பா அந்த மாதிரி பிட்ச் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பின்னுக்கே மேக்ஸ்வெல் இவங்க போடுற ஸ்பின்னுக்கே இவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல பிட்ச் நம்ம எதிர்பார்த்தது வந்து பயங்கர ஹைவேவா எதிர்பார்த்தோம். ஏன்னா 350 அடிச்ச ட்ரை சீரீஸ்ல 350 அடிச்ச பிட்ச் அது. அதே கிரவுண்டு. பட் அந்த மாதிரி இல்லை ஆனால் பிட்ச். பட் ஓகே. ஆஸ்திரேலியா கவுண்டர் பண்றதுக்கு இன் கான்ட்ராஸ்ட் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் லைனப் வந்து கேன் பிளே மோர் சென்சிபிளி தேன் இங்கிலாந்துன்னு தோணுது. கண்டிப்பா ஓகே. சரி, கொஞ்சம். அந்த லைனப் அப்படியே சொல்லுங்க. மட்டும் பிளேயிங் லெவனை சொல்லுங்க. ஆஸ்திரேலியன் பிளேயிங் 11 அதான் டிராவிஸ் ஹெட், மேத்யூ ஷாட் ஓப்பனிங்கு. ம். ஸ்டீவன் ஸ்மித் என்னை பொறுத்தவரைக்கும் ஒன் டவுன் வருவார். நாட் மார்னஸ் ம். லவிஷன். ம். நம்பர் 4 இங்கிலீஷ். ஹானஸ்ட் ஆப்ஷன் என் லெவன்லேயே கிடையாது. அதான் 11ல இல்லை, அதுதான் சொல்கிறேன். ம். 3 நம்பர் ஓகே. 4 இங்கிலீஷ். ம். 5 வந்து அலெக்ஸ் கேரி. சிக்ஸ் ஆமா, கேரி தான் மேக்ஸ்வெல். நானும் அந்த போட்டிருக்கேன். shot ம். வந்து மேலே கீழே வரும். அது எப்படி மேக்ஸ்வெல் ஆர் கேரி டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ ஓவர் இருக்குன்றது. ம். நம்பர் 7 ரவுண்ட் ஸ்பாட் வந்து ஆரன் ஹார்டி. ஷோர் வேறு யாருமே இல்லை ஆக்சுவலாக, அவர் தான் விளையாடுவார். ம். 8 9 10 11 வந்து பவுலிங் அட்டாக் வந்து ஷானா பட்டு, நேத்தன் எல்லிஸ், ஸ்பென்சர் ஜான்சன், லாம்பா. இவங்க 4 பேர் தான் விளையாடுவாங்க. ம். இங்கிலாந்து லெவனு இல்ல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து லெவன்ல 11. கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம்.
இப்போ இந்த பென் ம் வார்ஷியஸ் வெளியில, வேற யாரு வெளியில? ம் மார்னஸ் லபுஷான் வெளியில, ஜேஎஃப்எம் ஜேஎஃப்எம் ஒன்று, ஜேக் தன்வீர். ஜேக் ம். தன்வீர் சங்கா. ம் ஓகே, வெற்றி இதுல யாராச்சும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த 4 பேரு? இல்ல 4 பேர் அவங்க பெஞ்ச்ல தான் ம். உட்கார ம். போறாங்கன்னு தோணுது சீரீஸ் ஃபுல்லாவே. ஐ டோன்ட் see anyone getting. லபிஷன் ஸ்லாஷ் அலெக்ஸ் கேரி வந்தா லைக் அவங்க வந்து இல்ல நான் ஒரு 2 பழையபடியா மேட்ச் தோத்து பயங்கரமா அடி வாங்குனாங்கன்னா அப்படி. மேபி அப்படி வந்தா கூட லபிஷன் 2 மேட்ச் தோத்தா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கலாம். அது ஓகே, அது ஓகே. அப்ப இங்கிலாந்து 11 சொல்லுங்க. மேபி ரொம்ப ஸ்பின்னிங்கா இருக்கு. இங்கிலாண்டும் கொஞ்சம் ரீசெண்டா விளையாடலன்னு சொல்லிட்டு மேபி தன்வீர் சங்கா இன்னொரு லெக் ஸ்பின்னர் போனாங்கன்னா பட் போக மாட்டாங்க. சான்ஸ் இல்லை. ஓகே. அப்ப இங்கிலாந்து 11 போயிடலாம் அப்படியே. இங்கிலாந்து இங்கிலாந்து நம்ம விளையாடின அதே ஆல்மோஸ்ட் இந்தியா கூட விளையாடின அதே லெவன் தான் விளையாடுவாங்க. ம். சால்ட் டக்கெட் ஓப்பனிங்கு பேண்டன்னா அந்த ஸ்பாட்னா 7 நம்பர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ம். ரூட்டு ஹாரி ம். பட்லரு லிவிங்ஸ்டனு நம்பர் ஆ. 7 மட்டும் கொஞ்சம் doubt தான். அது எப்படி வேணா இவங்க போகலாம். ஓவர்டன் இல்லைன்னா பேண்டன். பேண்டன் ஜேமி ஸ்மித் ஃபிட்டான்னு தெரில. அது ஒன்று. 8 9 10 யா சேம் தான். பிரைடன் கார்ஸ் 8 9 ம். நதில் ரஷீத் ஆர்ச்சரு வுட். ஓகே, வெற்றி இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கா உங்களுக்கு? இதுல எந்த சேஞ்சும் இல்லை. பட் டிபெண்டிங் இவங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபிட்னஸ் சொல்ல முடியாது. அதனால சகீப் முகமது கேன் ரீப்ளேஸ் எனிஒன் அந்த மார்னிங் இப்போ யாராவது தேவைப்பட்டா. ம். யூஸ்வலாக மேட்ச் அன்னைக்கு ம். காலையில் அவங்க யாராவது காலை பிடிங்க இது ட்விஸ்ட் பண்ணி. ஸோ அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னா இப்போ 2 டீமுக்கும் பேட்டிங் ஓரளவுக்கு டாப் ஆர்டர் ஸ்ட்ராங் இருந்தாலும் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாஸ் கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ம். ஆர்ச்சரு வுட்டு எல்லாமே ஓரளவுக்கு தே பிளேட் லாட் ஆஃப் மேட்சஸ். ம். அதில் சீனியர் சொல்ல தேவையில்லை. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சீனியர் பவுலர் வந்து ஜாம்பா. மற்ற எல்லாருமே வந்து டோட்டலாக இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தாலே தேர் பிளேட் ஒன்லி அரௌண்ட் 50 ஒன் டேஸ். நேத்து ம். அது மட்டும் இல்ல, ஸ்பென்சர் 3 பேரும் ஜான்சன் ஸ்குவாட்ல இல்லை நினைக்கிறேன். 2 பேரும் ஃபர்ஸ்ட் 11ல இருக்க மாட்டாங்க. ம். நார்மலாக ஃபர்ஸ்ட் எல்லிஸ் தவிர லெவலில். மற்ற 2 பேரும் ஸ்குவாட்ல இல்லை. ஃபர்ஸ்ட் ம். 11 இல்லை, ஸ்குவாட்ல இல்லை ஆரம்பிக்கும் போது ம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 11ல இருக்காங்க. அது ஒன்று. பட் ஆஸ்திரேலியா பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காண்ணா. ஐ நோ. ஓகே, ஹெட்டு ஆப்வியஸ்லி நல்ல இது ஸ்மித்து. மற்றவங்கெல்லாம் இங்கிலீஷ் ஓகே ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸாக இஸ் கன்சிஸ்டன்ட்லி பிளேடு ஆல்மோஸ்ட் ஆல் த இது. மற்றவங்கெல்லாம் ஒன்றும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்த மாதிரி தெரியலையே. மேக்ஸ்வெல் ஒரு 200, அதுக்கப்புறம் நிறைய இன்னிங்ஸு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் பிக் பாஷ் பயங்கரமாக விளையாடிருக்காப்புல. ஓகே, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக யாரும் விளையாடுற மாதிரி தெரியல. இல்லை, இங்கிலாந்து கம்பேர் இங்கிலாண்டும் விளையாடல அவ்வளோ கன்சிஸ்டண்டா. ம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் as you ஹெட்டு தான் கீ. ஹெட்டு ஸ்மித் தான் கீ டாப் ஆர்டரில். பட் ஆனால் ஹெட்டு கூட இப்போ பைடன் காஸ் வந்து he has taken ஹெட்ஸ் விக்கெட் couple of times லாஸ்ட் இயர். ஸோ நான் அதான் கேட்க வந்தேன். ஒரு கீ பேட்டில் ஃபார் எவ்ரி ஒருத்தரும் சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். வெற்றி சொல்றத ஆரம்பிச்சதை அப்படியே கன்டினியூ பண்ணலாம். நம்ம இன்னும் மற்ற 2 பேரும் ஒரு கீ பேட்டில் சொல்லலாம். பிரைடன் கார்ஸ் வர்சஸ் ஹெட். வெற்றி அதை அப்படியே சொல்லலாம். அதான் இது வரைக்கும் லாஸ்ட் அந்த டோர்னமெண்ட் சீரீஸ் லாஸ்ட் டைம் இங்கிலாந்து இருக்கிறப்ப காஸ் ஐ மீன் ரன் எடுத்து அடிச்சு தூக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா விக்கெட்டும் ஹிஸ் டேக்கன் ஹெட் அவுட். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் ஹெட்டை தூக்குறதுக்கு தே குட் பிரிங் இன் காஸ் அட் த ஸ்டார்ட். இல்லை அதே மாதிரி ஷார்ட் பால் கொஞ்சம் அக்யூரேட்டாக போட முடிஞ்சா தென் தே வில் கோ அகெயின் வித் ஆர்ச்சர் வுட் ஜஸ்ட் இல்லை 2வது ஓவர். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டில் ஐ ஃபீல் த கீ பேட்டில். ஹெட் ஸ்கோர் பண்ணுறேன்னா இல்லையா டிசைட் பண்ணக்கூடிய அதிர்ஷ்டம் தான். ஆமா, பட் கார்ஸ் நியூ பால்ல போட்டு விடுவாங்களான்ற டவுட் தான். பட் ஆர்ச்சர் மைட் லுக் டு டேக் ஹெட் அவுட். ஆர்ச்சர் வர்சஸ் ஹெட் தான் வந்து டிஃபைனிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. லைக் எப்படி காஸ் ரிப்ளேஸ் பண்ணணும், ஷார்ட் பால் டார்கெட் பண்ணி போடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் ஹி இஸ் பிட் கன்ஸ்ட்ரைன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆன அப்புறம் தான் ஹி டேக்ஸ் ஆன் ஆல் த பால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்க்குள்ளேயே முடிக்க தான் பார்ப்பாங்க ஹெட். மட்டு உங்களோட கீ பேட்டில் நம்ம என்ன? சிஎஸ்கேல நம்ம ம். தேஷ்பாண்டே வச்சு யாரையோ வச்சு அவுட் ஆக்கணும் ஸ்கொயர்ல ம். வச்சு. ம். ம். ஆனா ம். என்ன அந்த அளவுக்கு கிரவுண்ட் பெருசா இருக்குமா பாகிஸ்தான்ல? இப்ப துபாயில இப்ப இப்ப பெரிய ஒரு கிரவுண்டு சைடு தான், எப்படி பெரிய கிரவுண்டு தான். லாகூர் எல்லாமே பெரிய கிரவுண்டு தான். பெரிய கிரவுண்ட் தான். அப்பனா அந்த மாதிரி கூட பண்ணலாம். பவுன்சர் போட்டு 2 ஸ்கொயர்லயும் நிக்க வச்சு பண்ணலாம். அதுவும் ஆர்ச்சர் பேஸ் வுட் பேஸ் என்ன மேல பின்னாடி அடிக்காம இருந்தா தான் சரி.
ம். என்னோட கீ பேட்டில்னா கீ பேட்டில்னா ஒன்னு இல்லாம சால்ட் அண்ட் டக்கட் அவங்க வந்து ம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பேஸ் அட்டாக்கை எப்படி வந்து இது பண்றாங்கன்றத பொறுத்து தான். ஏன்னா ம். நம்ம இந்தியாவோடையுமே சரி ஷமி இது ஒன்டேலுமே தே கேவ் குட் ஸ்டார்ட்ஸ். அதுக்கப்புறம் ம். அதை கண்டினியூ பண்றது தான் இது. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க அளவுக்கு அந்த மிஸ்ட்ரி ஸ்பின் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால அந்த நியூ பால் அட்டாக் வந்து ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு நியூ பால் அட்டாக். அதை வந்து இவங்க எப்படி டேக் ஆன் பண்றாங்கிறது தான் மேட்சை டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. 2 லெக் ஸ்பின்னர்ஸ் எப்படி போவாங்க? அதில் ரஷீத், ஜாம்பா 2 பேரும் நல்லா தான் கம்மிங் இன்டு தி டோர்னமெண்ட். ஜாம்பா ரெண்டு வாஸ் நாட் அட் ஹிஸ் பெஸ்ட் இன் ஸ்ரீலங்கா. பட் 2 பேரும் பேரும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ். ஹவ் டு யூ சீ தெம் கோயிங்? இப்போ நேத்து மேட்ச் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா தே பவுல்டு வெல் டு டேக் விக்கெட்ஸ் இன் த மிடில். நியூசிலாந்து நாட் இது. ஸோ அந்த நடுவில் இருக்க 30 ஓவரில் எப்படி ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க தான் இருக்கு. அதில் விஷயத்து ஒரு சைடு போட்டாலும் இன்னொரு சைடில் வில் தே ஹேவ் அடிக்குவேட் சப்போர்ட் இன் இங்கிலாந்து. இப்போ லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் போடுவார், பட் ம். அது இனஃப் டு கண்ட்ரோல் அண்ட் டேக் விக்கெட்ஸா அப்படின்றது தெரியல. இந்த சைடு ஜாம்பாவோட கம்பைன் பண்ண போகிறது மேக்ஸ்வெல், மேபி ஷார்ட் அண்ட் ஹெட். ஸோ அந்த சைடு தான் இருக்கு. ஸோ தே போத் கேன் ஸ்ட்ரைக் வெல், பட் அவங்க கூட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் தே ஹேவ் டு டேக் விக்கெட்ஸ். ம். ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒரு பக்கம் டிப்ளீட்டட் ஆஸ்திரேலியா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு அவங்க இந்தியாட்ட லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வர இங்கிலாந்து. ஸோ இதுக்கு ஃபேண்டசி பிக்ஸ் அப்படின்னா என்னென்ன பண்ண போகிறோம்? ஆரம்பிங்க. பட் நீங்கள் ஆரம்பிங்க இந்த தடவை. மட்டும் சொல்லு. ஸ்டீவ் ஸ்மித் ஸ்டீவ் சேஃபா ஸ்மித். ஒன்று சொல்லிட்டேன்னா ம். நான் டிராவிஸ் ஹெட். ஜோ ரூட். ம். மட்டு. I'll go with அதில் ரஷீத். ஓகே. அப்போ நான் ஃபில் சால்ட். ஜாம்பா. ம். லாஸ்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி போட்டா மேக்ஸ்வெல் கூட போகலாம். மேக்ஸ்வெல் எப்படி வேணா போகலாம். இன்னும் கொஞ்சம் பவுலிங் போடுவார்னு நினைக்கிறேன். ஓகே, I'll go with மேக்ஸ்வெல். அப்போ நீ மேக்ஸ்வெல்னா கண்டிப்பாக இப்போ லிவிங்ஸ்டனே விடக்கூடாது. ஏன்னா 50 ஓவர் எப்படியும் பேட்டிங் கிடைக்கும். இவங்க விளையாடுற ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு லிவிங்ஸ்டனுக்கு நிறையவே பேட்டிங் கிடைக்கும். பவுலிங்கும் போட்டு ஆகணும். ஸோ கண்டிப்பாக லிவிங்ஸ்டன். பேட்டிங் நம்பிக்கை இல்லை. மேக்ஸ்வெல்னாச்சும் எப்பனாச்சும் ஒரு தடவை அடிப்பாரு. ம். இப்போ லிவிங்ஸ்டன் கூட தான். ஒரு 70 80 அடிச்சதை பார்த்தீங்கல்ல? அவங்க பேட்டிங் ஸ்டைலில் அதான் மேக் சொல்றேன். அவுட்டுக்கு தான் பேட்டிங் நிறையா கிடைக்கும். எப்பெல்லாம் வந்து டீம் முடிஞ்சிருச்சோ அப்பதான் அடிப்பாரு. ஆ. ம். வெற்றியோட கடைசி பிக் என்ன? கேரி, அலெக்ஸ் கேரி. சரி, ஓகே. நான் வந்து லிவிங்ஸ்டன், டிராவிஸ் ஹெட்டு, ஃபில் சால்ட். ம். ம். ஸ்மித், மட்டு. ம். அதில் ஸ்மித், ரஷீத், அதில் ரஷீத், மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல். நான் ரூட்டு, வெற்றி ஜாம்பா, கேரி. ரூ டு ஜாம்பா கேரி. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யார் ஜெயிப்பா இப்போ சொல்லுங்க அடுத்து. ஐ வில் கோ டு ஆஸ்திரேலியா. I will go with இங்கிலாந்து. நானும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சொல்லணும்னு தோணுது, பட் நீங்க இங்கிலாந்து. 2 பேரும் கரெக்டா சொல்லிட்டீங்க. நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. நான் வந்து பாகிஸ்தான் சொல்லி ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்டேன். பட் இந்த தடவை நான் ஆஸ்திரேலியா சொல்றேன். மட்டும் வந்து இங்கிலாந்து சொல்லியிருக்கு. வெற்றி இந்த இங்கிலாந்து தான் சொல்றேன். பட் இட்ஸ் ரைட் டவுன் தி மிடில், 50-50 தான். இவங்களுக்கு எட்ஜ் அவங்களுக்கு எட்ஜ்னு உறுதியாக சொல்ல முடியாது. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. யாரு ஒண்ணு இங்கிலாண்டா ஆஸ்திரேலியாவா? இங்கிலாந்து will dominate ஆஸ்திரேலியா. ஓகே. டாமினேட் சொல்ல மாட்டேன் நான். இங்கிலாந்து ஆ. will win. இங்கிலாந்து வில் வின். ஓகே. இங்கிலாந்து வில் வின். இங்கிலாந்து வில் டாமினேட் அண்ட் வின். ஆஸ்திரேலியா வில் வின் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ உங்க கன்க்ளூடிங் தாட்ஸ் சொல்லிருங்க. நான் என்னோட கன்க்ளூடிங் தாட் வந்து என்னன்னா போன மேட்ச் இந்தியா. போன ஆ. மேட்ச் விஜய் ஆ. இவங்க ஸ்பின்னர் சரியா யூஸ் பண்ணலையா? ரிஸ்வான் யாரு? ஸ்பெசிஃபிக்லி. ஆமா, ரிஸ்வான் ஆமா. போர் கேப்டன் சீரிஸ் ரெண்டு தான் அது ரெண்டு எல்லாருமே சொன்னாங்க. டீம்லயும் வந்து ரெண்டு டீம்லயும் வந்து நல்லா ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கனாமிக்கலா போட்டிருக்காங்க. நடுவுல ம். விட்டுட்டு ஃபாஸ்ட் பவுலிங் சீக்கிரம் போயிட்டாங்களோ, இல்ல சரியா இன்னும் கொஞ்சம் லெக் ஸ்பின் அட்டாக் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்டே அப்படின்னு. ஆமா, ஆமா. அப்ரார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பவர் பிளேலேயே வாஸ் brought in. நல்லா பார்த்தேன்னா ரொம்ப ஏர்லியராகவே நான் போட்டப்போ குட் நான் சொன்னேன் டிசிஷன் ரொம்ப ஆக்சுவலா. ஏர்லியராகவே வந்த மாதிரி இருந்துச்சு. பட் he did ம். extremely well. அதுக்கப்புறம் கடைசியில தான் திருப்பி கொண்டு வந்தாங்க. அது வந்து he missed a trick தான். கண்டிப்பா இன்னும் நல்லா ஸ்பின்னர்ஸ் ப்ராப்பரா எம்ப்ளாய் பண்ணிருக்கலாம். he didn't do that. they paid the price. மேபி அப்படிதான். வந்து அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 10 ஓவர் போட்டே ஆகணும். அவங்க பெரிய சீனியர், அவங்க தான் வந்து ஆஸ்திரேலியா பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அவங்க 10 ஓவர் போட்டே ஆகணுன்ற மைண்ட் செட்ல
போனதுனால ம். இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போகக்கூடாது. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எழுதி வச்சுட்டு போற ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற. அங்க போய் ஆன் த ஃபீல்ட் திங்க் பண்றதுங்கிறது வேற. அது அவங்க புரிஞ்சுக்காதனால தான் அந்த இது. ஓவர் டஸ் தட் வில் பி சக்சஸ்ஃபுல். ஸோ இந்த மேட்சுக்கு வாங்க. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து வந்து டாமினேட் பண்ணி ஜெயிப்பான்னு உன்னோட கன்க்ளூடிங் தாட்ஸ் நீ அடுத்து சொல்லு. என்னோட கன்க்ளூடிங் தாட் வந்து மேட்ச் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். ரெண்டு பேருமே அக்ரெசிவாக போவாங்க. பட் சம்ஹோ ஆஸ்திரேலியா வில் ஸ்னீக் த்ரூ க்ளோஸ் மேட்ச் அப்படின்னு நான் சொல்றேன். மட்டும் உன்னோட ஃபைனல் தாட் சொல்லிடு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் எவ்வளோ அக்ரஸிவாக ஆஸ்திரேலியன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் நியூ பால் bowling அட்டாக்கை வந்து இது பண்ணுறாங்கன்றது பொறுத்து தான் டிசிஷன். ஏர்லி விக்கெட்ஸ் கொடுக்காம கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா, ஜாம்பாவை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னா மற்ற bowling அட்டாக்லாம் அதுக்கப்புறம் பெஸ்ட் சான்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த bowling அட்டாக் வச்சு விக்கெட் எடுக்க முடியும்னு தோணல, அதுவும் இந்த மாதிரி பிச்சஸில். அது ஐ ஹவ் டு ஓகே. அக்ரி வித். இப்போ நம்ம கடைசியா பார்த்த மேட்ச்லயும் மிடில் ஓவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இஃப் யூ கேன் பிளே வெல்னா மிடில் ஓவர்ஸ் டாமினேட், எப்படி யார் டாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க, விக்கெட் லூஸ் பண்ணாம. இன் திஸ் கேஸ் ப்ராபப்ளி ரூட் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டு கொஞ்சம் சென்சிபிளா ஆடினா ஐ திங்க் இங்கிலாந்து ஹேவ் அ பெட்டர் சான்ஸ். அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக் ஹாவ் லெஸர் சான்ஸ் டு வின் ஃபீல் பண்றேன். ஓகே, ஓகே. அதோட இது. வெற்றியே பாய் சொல்லிடுங்க. ஓகே, பாய், see you all.